கைரோவில் ஒரு சைலண்ட்டான இடத்த பார்க்குறேன். அதான் பணம் எங்கே இருக்கோ அந்த ஏரியா சைலண்ட்டாக இருக்கும். Guys, how it looks? How do you feel? I feel good. திரும்ப லக்ஸர் போயிட்டு அங்கே ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது, அதை நீங்கள் பார்ப்பீங்க. அதை நான் இப்போ ரிவீல் பண்ண விரும்பலை. ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து எஜிப்தியன் ட்ரெடிஷ்னல் ஹவாவா ஷை சாப்பிட்டுக்கிட்டு ஸ்கை ஸ்கிராப்பர்ஸோட லைட்ஸ்லாம் பட்டுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த நைல் நதி பக்கத்தில் தான் நாகரிகம் உருவாச்சு அப்படின்னு அந்த நைல் ரிவரை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக் ரிவர். ஸோ கைஸ் சூப்பராக. ஐம் ஃப்ரம் இந்தியா. India. Yes. Welcome. Yeah, thank you. Guys, இங்கேயும் கிரில்டு சிக்கன் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸ்டஃப்டு கோயில் அண்ட் ஸ்டஃப்டு பீஜின் கோஃப்தா. அதை சூப்பராக வந்து அந்த சார்கோல்லையே வந்து குக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு மட்டன் லவர் அப்படின்னா ஈஜிப்டு வாங்க, லேம் கோஃப்தா அதை உங்களுக்கு சொல்லி எப்படியாவது புரிய வைங்க, அதை வாங்கி சாப்பிடுங்க. இப்போ பழம் வியாபாரம் எவ்வளோ காசு வச்சுருக்கான். This is good. Oh, it's tare. Yes, Egyptian. This is good. ஸோ கைஸ் கரெக்டாக இங்கேருந்து 850 மீட்டரில் இருக்குது. நடந்து போயிட்டுருக்கேன். ஈவினிங் ஆனால் சூப்பர் சில்லுன்னு ஆகிடுது கைஸ். கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி இருக்குது. நைட் ஆகிட்டா காலையிலையும் ரொம்பலாம் வெயில் இல்லை. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வ்ளாக் பண்ணும்போது வெளியே சுற்றுறப்ப வெயில்னா தான் ரொம்ப டயர்டாகும். இங்கே வந்து நான் அவ்வளோவா ரொம்ப டயர்டாகலை. கைஸ் கிட்டே வந்துவிட்டோம். பிங்க் கலரில் சொல்லிச்சிட்ருக்குல்ல, அதுதான் கைரோ டவர். அதுக்கு தான் இப்போ நம்ம மேலே போக போகிறோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஏரியாவோட ஒரு அடையாளமாக இருக்குது. இந்த ட்ரீ ஜமாலக் ட்ரீனே சொல்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது. நான் இதை கட் பண்ணாமே இந்த ரோடை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷம் மரமாக. அப்படியே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டெவிலாக இருக்குது. பிரான்ச்சஸ்ஸு அதுக்கப்புறம் பிடிச்சி தொங்குவோமே அதெல்லாம் இருக்குது. கிட்டே வந்துவிட்டோம். இதோட என்ட்ரன்ஸ் எந்த பக்கம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு டிக்கெட் இருக்குது இதுக்கு. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். Taxi, mister? நோ மேம், தேங்க்யூ. ஸோ கைஸ் டிக்கெட் எடுத்துருக்கிறதுக்கு 350 எஜிப்டியன் பவுண்டு. இது வந்து எலிவேட்டருக்கு தனியாக கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து 5 மினிட்ஸ் தான் பார்க்க விடுவாங்க. அவர் சொல்கிறாரு உள்ள. உங்களுக்கே இந்த கேமரா லைட்ஸ் தெரியலன்னு தெரியல, பிங்க் கலர் லைட்டு போட்டிருக்காங்க கைஸ். வாங்க மேலே போயிட்டு கைரோ சிட்டியோட நைட் வியூவை பார்க்கலாம். இந்த ஃபெலகன் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. What's your number? எஸ். You should the wait, no 620. Oh, It is a I have to wait. Oh, waiting room there. Yeah, but Cool. under umbrella, you can wait here. ஓகே. ஹோலி ஷிட் கைஸ், நான் பாட்டுக்கு போகலான்னு நினச்சேன். வெயிட்டிங் தான் இருக்காமே. டைம் வேறு இல்லைடா, நமக்கு 7 மணி ஆயிடுச்சு. இன்னும் ரூம் போயிட்டு பேக் பண்ணிட்டு அந்த ஃபுட்டு கடை அது 3 மணி வரைக்கும் இங்கே மோஸ்ட்டாக எல்லா கடையுமே வந்து நைட்டு 3 மணி வரைக்கும் இருக்குது. பட் வெயிட் பண்ணணும். ஆனால் ஓவராக இருக்கே. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஃபைனலி நம்ம கால் வந்துருச்சு. 659 எஸ்கலேட்டர் கிட்ட வாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், 1 person? எஸ், தேங்க்யூ. ஏடா ஏற விட்றானுங்க. ஓகே. Okay, 1 minute. 5 minutes சொல்லு கைஸ். பாருங்க கைரோ வீடியோ. You, where from? ஐம் ஃப்ரம் இந்தியா. Okay, it's 5 minutes. யா 5 minutes. கைஸ் இங்கே பாருங்க வேறு மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் கைரோஸ் நைட் வியூ. கைஸ் இதோட ஒரு டவர்லேயும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து ரோலிங் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கான். இங்கேருந்து நைல் ரிவர் பார்க்க சூப்பராக இருக்குது. பா இந்த பக்கம் பாருங்களேன், அந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு ஒன்று போட்டிருக்கா. அதுதான் உங்கள்கிட்ட நான் காமிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதை வந்து நம்மளால் இப்போ போக முடியாது. அதுதான் கைஸ் ஒப்பேரா, ஈஜிப்ட் கைரோவோட ஒப்பேரா அந்த தேட்டரு. வா சூப்பராக இருக்குது. இந்த ரிவரில் பார்க்குற மாதிரி ஃபுல் ரிவர் தெரியுது கைஸ். ஆக்சுவலாக இந்த ரிவர் வந்து இன்னும் லக்ஸரு அஸ்வானில் எல்லா இடத்துலையும் இந்த ரிவர் இருக்குது. அங்கெல்லாம் போய் பார்ப்போம். ஸோ கைஸ் திஸ் இஸ் த வியூ ஃப்ரம் கைரோ டவர். ஸோ கைஸ் மேலே போய் பார்த்துட்டு வந்துட்டேன்.
என்னோட இந்த ட்ரிப்லேயே வேஸ்ட்டான ஒரு 1.5 ஹவர்னால் இதுதான். இப்போ டைம் 8:03 ஆகுது கரெக்டாக. நான் உங்ககிட்ட வரப்போ என்ன டைம் சொன்னேன்னு எனக்கு தெரில. கிட்டத்தட்ட என் ஞாபகப்படி 7. ஆல்மோஸ்ட் 1 ஹவர் வேஸ்ட்டு கைஸ். ஆக்சுவலாக இங்கே வெயிட் பண்ண சொன்னது ஓகே, திரும்ப உள்ளே போய் உட்கார வச்சானுங்க. திரும்ப வந்து ஃபேமிலி இப்போ ஒரு யாரெல்லாம் கும்பலாக வந்தாங்களோ அவங்க கும்பலாக இருக்கவங்களை தனியாக அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு பார்க்குறது வியூ நல்லா தான் இருந்தது. வியூ நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், வியூ சூப்பராக இருந்தது. திரும்ப கீழே இறங்குறதுக்கு ஒரே லிஃப்ட் தான். ஸோ அதுலேயும் வெயிட் பண்ணி தான் வரணும். லிட்டரலாக இப்போ 8:05 ஆகுது கைஸ். நான் இப்போ இங்கேருந்து கேப் போட்டேன்னா நம்ம ரூமுக்கு வந்து 40 மினிட்ஸு இங்கேருந்து காட்டுது. அது காட்டுறது 40. ஆனால் டிராஃபிக்கு ஒரு எப்படி இருந்தாலும் 1 ஹவர் ஆகிடும். ஸோ 1 ஹவர் ப்ளஸ் கேப் வாட் இன்னும் இட்ஸ் ஓகே. நம்ம போகிறதுக்கே 9 மணி ஆகிடும். இன்னும் நான் போயிட்டு திங்ஸ்லாம் பேக் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். நான் இன்றைக்கி சீக்கிரமாக தூங்கணும்னு நினச்சேன். சரி ஓகே, 6 மணிக்கெலாம் எழுந்து 6:30 மணிக்கு கேப் ஏறி ஆகணும் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. டென்ஷன் பண்ணிட்டானுங்கப்பா. யாருமே இதை பற்றி சொல்ல கைஸ். ஒரு 1 ஹவர் ஆகும் வெயிட்டிங் பீரியடுன்னு. நம்ம காண்டாக இருக்குது. ஸோ இப்போ கேப் புக் பண்ணுறேன். பேசிகிட்டே இருந்தால் டைம் ஆகிடும். கேப் புக் பண்ணி பஸ் ரூமுக்கு போவோம். கேப் போட்டிருக்கேன் கைஸ். வந்து இன்னும் பிக்கப் பண்ணல. ஏன்னா லேட் ஆச்சுன்னா நம்ம ஏரியா உள்ளே இப்போ எப்படி சொல்கிறது, லோக்கல் ஏரியா நம்மளுது, நம்ம இருக்கிறது அந்த கீஸான்றது. அதுக்கு டக்குன்னு எடுத்தானுங்கன்னா நல்லாயிருக்கும். வெயிட்டிங்க்கு இது டிரைவரை அலோகேட் பண்ண 10 மினிட்ஸ் 8:20 காட்டுது. ஸோ நான் இங்கே வந்து வர வேணாம் வர்றது உங்கள் இஷ்டம் கைஸ். ஆனால் அதுக்கான இதை சொல்லிடுறேன். ஏன்னா 350 பவுண்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியடு வெளியே ஒரு 1 ஹவர், உள்ளே ஒரு 15 மினிட்ஸ், ½ ஹவர் ஆகுது. ஓவரால் வெயிட்டிங் ஹவர் நீங்கள் மேலே போய் பார்க்குறதுக்கே 1.5 ஹவர் ஆகுது கைஸ். ஸோ இதுதான் இன்னும் எட்ராடி செல்லக்குட்டி. கைஸ் வந்துட்டு ஒரு வழியாக ரூமுக்கு. வாட் YouTuber? எஸ் ஐ எம் அ யூடியூபர். What's your name? பிரபு. தேங்க்யூ. ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டேன் கைஸ். டைம் இப்போது 8:51 ஆகுது. இப்போ பேக்கை போய் மேலே வச்சுட்டு எதையோ விட்ட மாதிரியே இருக்கு. இப்போ போய் பேக் பண்ணோங்க. பேக் பண்ணிட்டு நம்ம சாப்பிட வரணும். ஒரு காஃபி ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது. வாங்க ஒரு காஃபி ஒன்று போடும். ஏன்னா நான் சாப்பிட எப்படி இருந்தாலும் எடுத்துலாம் வச்சுட்டு போகிறதுக்கு 10:30 ஆகிடும். ஒரு காஃபி ஒன்று போட்டால் கரெக்டாக இருக்கும். மாப்பிள்ள ஒரு காஃபி ஒன்று போடுறா. காஃபி ஒன்று போடும் மாப்பிள்ள. எஸ் எஸ் அமெரிக்கானோ வித் மில்க். ஹாய் முஸ்தபா. போடு மாப்பிள்ள போடு. டைம் ஆகுது. 1.5 சுகர். 1.5 சுகர். எஸ் சூப்பர். போடு மாப்பிள்ள. அப்புறமா வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கணும் கைஸ். நாளைக்கு ஒரு பயணம் இருக்குது, பெரிய பயணம். ஸோ இதுதான் இந்த ஊர் பொட்டி கடை. சூப்பராக சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு. நான் வந்தோடனே எனக்கு குட் வைப்ஸ் கொடுத்தேன் முஸ்தபா. நான் மாப்பிள்ள போடு, டக்குன்னு போடு மாப்பிள்ள. அப்போ அதுல நம்பர் 1. சரி மாப்பிள்ள போடு, டைம் ஆகுது. ஹாய் மை ஃப்ரெண்ட். ஹாய். சூப்பர் பையா, சூப்பர். காஃபி வாங்கிட்டேன். மாப்பிள்ளை சுட சுட கொடுப்பான். அதுவும் மேலே ஒழுங்காக மூட மாட்டான். 5 நாளில் ஒரு இது ஒரு 12வது காஃபியாக இருக்கும். இன்னும் ஒழுங்காக மூடல அவன். சுடுதுரா. ஸோ கைஸ் அந்த 1 ஹவர் என்னை டென்ஷன் பண்ணிட்டானுங்க. ஜாலியாக இருந்தேன் இந்த நெயில் ரிவரில் டெசர்ட்லாம் சாப்பிட்டுக்கிட்டு. மாப்பிள்ளை வேறு மாதிரி சுடுதுராடி. பட் அப்படியே காரில் வர்றப்போ தித்திக்கும் தேன் பாகும் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா, முருகன் பாட்டு. அதை கேட்டிங்கன்னா அப்படியே சாஃப்ட் ஆகிடுவீங்க. அப்படியே கொஞ்சம் காம் ஆகிட்டேன் நான். ஸோ மேலே போய்ட்டு ரூமுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ரூம்லாம் அப்படி இப்படி தான். அது நல்ல அமைதியான ஒரு ரூம். பாருங்க எப்படி கிடக்குதுன்னு ரூமு. இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், பேக்கிங் முடிக்கணும். இந்த பேக்லாம் ஃபுல்லாக மண்ணாக கிடக்கு. அன்றைக்கி டெசர்ட் போயிட்டு வந்தது. ஓ இங்கே வந்து என்னோடய திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கணும். இதுதான் கைஸ் நான் புதுசாக வாங்கினேன் சென்ட்டு. சூப்பராக இருக்குது. ஸோ எஸ் நான் போயிட்டு காஃபியை கொஞ்ச நேரம் மனமாக குடிச்சிட்டு திங்ஸை பேக் பண்ணிட்டு சாப்பிட போவோம். ஸோ கைஸ்
இப்போ டைம் கரெக்டாக 10-12 ஆகுது பிஎம். பேக்ஸில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம போயிட்டு ஒரு சூப்பர் கடையில் சூப்பர் ஃபுட் சாப்பிட போகிறோம். ஒரே நிமிஷம் இருங்க, அதுக்குள்ளே நாளைக்கு பேக்கெலாம் இங்கே தான் வச்சுட்டு போகணும். ஏன்னா நாளைக்கு நம்ம அலெக்சாண்ட்ரியா போகிறோம். அப்படியே கையோட இதை வந்து பண்ணோம், இவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஸோ டுமாரோ ஐ எம் கோயிங் டு செக் அவுட். ஸோ கேன் ஐ கீப் மை பேக்ஸ் ஹியர்? ஐ வாண்ட் டு கோ சம்வேர் அண்ட் ஐ வில் டேக் த பேக்ஸ் அட் நைட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா கைஸ் இப்போ நான் என்ன பிளான்றதை உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அலெக்சாண்டர்லாம் போக முடியாது, அதனால் இங்கே தான் வச்சுட்டு போனோம். ஆனால் எல்லாமே அந்த பேக்கில் தான் இருக்குது. பாஸ்போர்ட்டுக்கு டாலர்ஸு, நாளைக்கு தேவையான காசு ஒரு $100 மட்டும் தூக்கி பாக்கெட்டில் போட்டு ஆல்ரெடி இன்றைக்கி எடுத்ததில் ஒரு 1000 காலியாக இருக்கும். சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. ஸோ அப்படியே போய் சில்லுன்னு ஒரு கபாப் அடிப்போம். இங்கே பாருங்களேன், இன்னமும் வந்து வண்டி போயிட்டு அங்கே பாரு ஏற்ற வரோம் பாரு நம்மள. ஸோ இங்கே வந்து ரோட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டுக்கு கடை போட்டுருவாங்க. நிறைய இடத்துல இப்படி பார்த்தேன். அண்ட் எதிர்க்க பாருங்கள் ஃபுல்லாக அந்த ஷீஷா போட்டு அந்த உக்கா வச்சுக்கிட்டு கிடப்பானுங்க. கடை இருக்கா இல்லையா? மாப்பிள்ளை செம்ம கடை. இங்கே எதிர்க்க வந்து அந்த ஷீஷா, அதை வந்து ஷீஷா பார்னே இங்கே நிறைய இருக்குது. இப்போ நம்ம கிராஸ் பண்ணோம். கிராஸ் பண்ண விடுங்க மாட்டாங்களே. அண்ட் எல்லாமே இருக்குது கைஸ் இந்த ஏரியாவில். எஸ், ஐ வாண்ட் டு கிராஸ். வேறு ஒரு இந்தியனுக்கு நம்மளே கோளாறு. எஸ், இங்கே பாருங்க வண்டி வந்துகிட்டே இருக்குது, நம்ம தான் அதை ஸ்டாப் பண்ணி போயிடணும். Very yeah, thank you man. Have channel is you? Yeah, I have a YouTube channel. Thank you. So guys, in the restaurant na. Hello. So guys, super. I'm from India. India. Yes. Welcome. Yeah, thank you. Guys, இங்க பாருங்க. நான் சொன்னலாம் ஒரு முரட்டு கடை இது. ஃபுல்லா மின்ச்டு மீட், பார்பிக்யூ, சிக்கன், கோஃப்தா. Hello chef. You are the chef. Oh, guys. Prabhu, what's your name? Dio. Oh, Prabhu. Yes. So this is kofta, right? This is kofta. Oh, kofta. Guys, நம்ம ஷீக்குன்னு சொல்லுவோம், இவங்க கோஃப்தான்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபுல்லாக வந்து பார்பிக்யூ தான் கைஸ். இங்கே பாருங்கள் கிரில்டு சிக்கன் எல்லாம் வச்சுருக்காங்க. So let's try some food. Hey. Hey. Hello. Hello. So guys. Hi, thank you. எஸ், ரீசெண்டான ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நைட்டு ரொம்ப பசிச்சுது. அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு எஸ். ஸோ கைஸ் எவ்ரிதிங் இஸ் இன் அரபிக். ஸோ நம்ம வந்து இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் பார்க்கணும். அண்டு ப்ரைஸ்லாம் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் தான். ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து பார்பிக்யூ சிக்கன் வாங்கிட்டு போனேன், நல்லா இருந்தது. அதாவது நல்லா இருந்ததுன்னா நமக்கு ஒரு இது தெரிஞ்சிடும், இந்த குவாலிட்டி அந்த மீட்டு சாப்பிட்டோன்னே தெரிஞ்சிச்சு அது தரமாக இருக்கும்னு. ஸோ இன்றைக்கி வேறு நல்லா எல்லாமே ட்ரை பண்ணுவோம். அபு ஹெமாட்ஸ் கிச்சன் கைஸ் கடை பேர். மக்ரூனி ஃபட்டா ஆல்ரெடி சாப்பிட்டோம்ல. ஸோ ப்ளைன் ரைஸ், பாஸ்மதி ரைஸ். இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த ரைஸு ஜூஸ்லாம் போட்டிருக்காங்க. அண்டு இந்த பக்கம் பார்ப்போம், ஒரே ஒரு சைடு தான், ஆனால் அதுலேயே 2 பக்கம். இங்கே வந்து இங்கிலீஷ்லாம் நீங்கள் வாய்ப்பே கிடையாது. எந்த நேம் போர்டு அது இதுன்னு எதுலேயுமே இருக்காது. நான் ஃபஸ்ட் டைம் ஜப்பானுக்கு போயிட்டு, ஜப்பானில் கூட சைன் போர்டு அது இதுன்னு இருக்கும்ல, இங்கே அந்த சீன்லாம் கூட கிடையாது. 1 kilo ஆஃப் கபாப் அண்ட் கோஃப்தா, 1 kilo ஆஃப் லேம்ப் கோஃப்தா ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் எல்லாமே 1 kiloவில் இருக்குது. 1 kilo சாப்பிட்டு போய் நைட்டு படுத்தேன்னா நான் அவ்வளோ காலைல எழுந்திரிக்கிறது கஷ்டம். கிரில்டு பீஜன் இவங்ககிட்டே இருக்குது, கிரில்டு கோயில் இருக்குது. 1 kilo ஆஃப் மூம்போ ஸ்டஃப்டு பீஃப் இன்டெஸ்டைன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கோஃப்தா ட்ரை பண்ணலாம், கெபாப் ட்ரை பண்ணலாம், லேம்ப் ரிப்ஸு ட்ரை பண்ணலாம். 1 kilo ஆஃப் கெபாப் அண்ட் கோஃப்தா 1200 பவுண்டு, 2400 ரூபா. 1 kilo ஆஃப் கெபாப் அண்ட் கோஃப்தா. லேம்ப் கோஃப்தா 1000 EGP. லேம்ப் ட்ராப் மின்ச்டு மீட் வேப்ட் இன் ஃபேட். வா, ரைஸ் வித் மிக்ஸ்டு மீட் வாங்கலாம்னு நினைக்கிறேன். கிலோ கணக்கில் சாப்பிட முடியாது, அதனால் சிக்கன் அண்ட் சார்கோல். ஓகே, ஆர்டர் பண்ணுவோம். ஸோ ஐ வாண்ட் டு ட்ரை த lamb kofta, lamb ribs and then kebab mixed with rice. Yeah, how much it was? So you have mixed with rice and chicken. Chicken.
The beef. This makes it small. Small. Only small, yeah. எஸ் ரைஸ் பார்த்தீங்களா ஆர்டர் பண்ணுறது கொஞ்சம் அப்படி இப்படி தான் ஆனால் பண்ணலாம் ஜாலியாக இதுதான் அவங்களுக்கும் நமக்கும் அந்த கம்யூனிகேஷன் வந்து அது ஒரு கோளாறாக இருக்கும் அது ஒரு ஜாலியாகவும் இருக்கும் கீழே விட்டு காசா திடீர்னு பாயிலேருந்து காசு வருது 10 pounds. ஆமாண்டா இந்த பாயிலேருந்து காசு வருதுடா ட்ரௌசர் போட்டு வந்திருக்கேன் 60 பவுண்டு எங்கே வச்சேன்னு தெரில கைஸ் எல்லாருமே பட்ஜெட் கேட்குறீங்க நான் வந்து அதை ஒரு ஊர்லேருந்து கிளம்ப போகிறப்ப அதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு விட்ருவோம் ஆனால் நான் வியட்நாம் கம்போடியா சிங்கப்பூர் ட்ரிப்புக்கு வந்து நான் சொல்லணும்னு பிளான்லாம் பண்ணி எல்லாமே நோட் பண்ணி வச்சேன் பட் நமக்கு சொல்கிற அளவுக்கு கூட டைம் கிடைக்கல நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஏதாவது ஷார்ட்ஸ்லேயாவது எவ்வளோ ஆச்சுன்றது அந்த ட்ரிப்புக்கு சொல்கிறேன் ஈஜிப்ட் ட்ரிப்புக்கு லாஸ்ட் நாளில் கிளம்புறப்ப கண்டிப்பாக சொல்கிறேங்க கைஸ் இங்கேயும் கிரில்டு சிக்கன் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ஸ்டஃப்டு கோயில் அண்ட் ஸ்டஃப்டு பீஜியன் ஸ்டஃப்டு பீஜியன் எப்படி இருக்குது பாருங்கள் அண்டு இங்கே வந்து நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி அந்த ரொட்டி கூட சிக்கனு எஸ் திஸ் ஒன் இஸ் பீஜியன் ரைட் சார்கோல் தான் கைஸ் இங்கே ஹலோ எஸ் சிக்கன் கெபாப் ஓ கைஸ் அங்கே பாருங்கள் lamb kofta mixed grill yeah that I ordered this for me only oh chef he is also chef okay guys இங்க பாருங்க அந்த lamb வந்து yes Chef Ali, this is Ali. Azali Ali. Ali oh nice thank you ஸோ கைஸ் ஃபேட்டை வந்து இதில் வந்து அப்படியே ராப் பண்ணுறாங்க பாருங்கள் மீட்டை வந்து எஸ் அந்த மாதிரி அந்த லேம்ப் மீட் மேலே ஃபேட்டு யூ வேற மாதிரி இருக்கும்டா அது நைட்டு மத்தியானம்னா கண்டிப்பாக சாப்பிட்ருப்பேன் நைட்டு கொஞ்சம் யோசிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அண்டு ஃபுல்லாக மீட்டை வந்து கெபாப்பில் வச்சு பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க ஓ வாட் இஸ் திஸ் ஓ லேம்ப் சாப் ஓ எஸ் எனக்கு பிடிச்ச மேட்ரு இது எஸ் குட் ஓ ஓ அது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் லிவர் எஸ் ஓ லிவர் நைஸ் பாருங்களேன் ஃபேட் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேட்டை நம்ம தூக்கி போடுவோம் ஆனால் நான் சாப்பிடுவேன் ஆனால் அந்த ஃபேட்டை அவர் பாருங்கள் அதை க்ளீனாக கட் பண்ணி அதை வச்சு இங்கேருந்து அதை எடுத்து பிடிக்கிற அதில் அப்படியே அந்த ஃபேட்டுக்குள்ளே வச்சு அப்படியே மூடுறாப்புல மஜா ஓ குட் கேமரா எஸ் ரைஸ் ரெடி ஆகட்டும் நம்ம ட்ரை பண்ணுவோம் நம்ம பிளேட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது மஜாவாக இருக்கா ஸோ ரைஸு அது கூட வந்து அவங்களோட அந்த கோஃப்தான்னு சொல்ல போகிற நம்ம ஷீக்குன்னு சொல்லுவோம் அந்த கோஃப்தா இருக்குது இது வந்து சிக்கன் கெபாப் இது வந்து பார்பிக்யூ அதுக்கப்புறம் கோஃப்தா அதுக்கப்புறம் சேலட் வச்சுருக்காங்க அண்ட் தயிரி டிப் வச்சுருக்காங்க அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தயிரி டிப் தான் இதுக்கு தனியாக 50 இது வாங்கியிருக்காரு இது என்ன மேட்ருன்றதுனா இதில் வந்து ரோஸ்டட் எக் பிளான்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இதுதான் கைஸ் மேட்ரு இப்போ டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இதை வந்து நான் எப்படி சாப்பிட்ணும்னு சொல்லிடுறேன் இத்தனை வீடியோவில் அப்படியே நான் மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தேன் இப்போ நீங்கள் ஈஜிப்ட் வரீங்க அப்படின்னா இந்த தயிரி சாஸில் லைட்டாக லெமனை புழிஞ்சு விட்டுவாங்க சரிங்களா அண்டு இந்த மாதிரி டிப்பு உங்களுக்கு கொடுத்தாரு அதில் லெமனை புழிஞ்சிருங்க எல்லா இதுலையும் ஏன்னா ரா லெமனோட அந்த சிட்ரிக் இருக்கணும் அண்ட் இந்த இதுலேயும் எல்லாத்துலேயும் அவங்க லெமனில் புரிஞ்சு விட்ருங்க நல்லா ஃபுல்லாக ரைஸை தவிர ரைஸ்லேயும் புரிஞ்சிடாதீங்க அண்ட் எஸ் நவ் இட்ஸ் ரெடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அந்த எக் பிளான்ட் வச்சு ஒரு தயினி கொடுத்துருக்காங்களே தயினி டிப்பு அதுலேருந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு மீட்லாம் சுட இருக்குது இருந்தாலும் இது எப்படி இருக்குது ஏன்னா இப்போ வந்த வரைக்கும் நான் ட்ரை பண்ணல இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன் எக் பிளான்ட் வச்சு விளாட்றாங்க மஜா இந்த ரைஸுக்கு டாப்பாக இருப்பான் அவங்களோட அந்த பலாடி ப்ரெட்டு இதை வச்சுருக்காங்க பாருங்கள் நீங்கள் எந்த ஹோட்டல் போனாலுமே இந்த ப்ரெட்டு வந்து உங்களுக்கு அள்ளி வச்சுருவாங்க ஸோ இந்த ப்ரெட்டுக்கு போகும் ப்ரெட்டு அப்புறம் பேசு நம்ம ஃபஸ்ட்டு ஷீக் கைஸ் வா வாட் அ ஜூஸி மீட் இவ்வளோ ஜூஸாக இருக்குது பாருங்கள் அதில் அவங்க எந்த ஆயில் எதுவும் கிடையாது அந்த கோஃப்தா அதை சூப்பராக வந்து அந்த சார்கோல்லையே வந்து குக் பண்ணியிருக்காங்க ஸோ எஸ் ஃபஸ்ட்டு தயினி இல்லாமல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அவுட்ஸ்டாண்டிங் அவுட் ஆஃப் தி வேர்ல்டு கண்டிப்பாக 1/4 கிலோ வேணும் நம்ம நல்லா ஸ்வீட் சாப்பிட்ருக்கோன்ற மாதிரி யோசிக்க வச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு பைட்டு நான் வந்ததுலேருந்து இதை ட்ரை பண்ணவே இல்லை பேச்சே இல்லை அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது எனக்கு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான லேம் மீட்டு அண்ட் அவங்களோட அந்த ஹெர்ப்ஸ் காலியாக போகுது 2 பீஸ் தாண்டா வச்சுருக்கானுங்க இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இவ்வளோ சூப்பராக இருக்குது
வேறு லெவலில் இருக்குது. வெரி வெரி டெலிஷியஸ் கைஸ். சுட சுட சாப்பிட அட்டகாசமாக இருக்குது. அவ்வளோ மீட் இருக்குது அதில். அந்த மீட்டோட ஃப்ளேவரும் அந்த ஃபேட்டோட டச்சும் ரூல் ஆகுது சாப்பிட்ற எனக்கே. ஸோ இந்த தைனி கூட இப்போ அடிப்போம். எப்போ ப்ரெட்டு ரேமு தைனி முடிஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய பேர் தைனி சாஸ்னால் என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா எள்ளில் பண்ணுற ஒரு சாஸ் கைஸ், டிப்புன்னு சொல்லலாம். எள், அப்புறம் பூண்டு, அப்புறம் சீரகம், அதிலே தெரியும் எல்லாமே உங்களுக்கு சாப்பிட்றப்ப. அப்புறம் அந்த வினிகரு, இதெல்லாம் சேர்ந்து பண்ணுற ஒரு டிப் தான் இது. வந்து நம்ம ஊரில் மயோனைஸ் அதிகமாக சாப்பிடுவோம் இந்த மாதிரி பார்பிக்யூ ஐட்டம்ஸ்க்கு. பட் இவங்க அந்த தைனி தான் எங்கே போனாலும் உங்களுக்கு தைனி தான். அதனால் ஆனால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி எள் அந்த கசப்பு லைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் வர மாதிரி தெரியும். பட் நெக்ஸ்ட் டே சாப்பிட உங்களுக்கே அது பிடிச்சிரும். டாப் நாச். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக லேம்பே வாங்கியிருக்கலாம் போல். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிக்கன். சிக்கன் சூப்பராக பார்பிக்யூ ஆகிருக்கு. இந்த சாரோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நல்லா ஒட்டிகிட்ருக்கு. எல்லா சிக்கன்லேயும் நீங்கள் பார்க்கலாம் அந்த சார் வந்து ஒட்டிகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கெபாப், அதை வந்து ஸ்டிக்கில் குத்தி வச்சிடுறாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். பீஃப் கைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிக்கனாக இருக்கும். பீஃப் கெபாப் ஒருத்தனை தூக்கிட்டு வந்து முடிச்சிடலாம் சென்னையவே, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நான் இது வரைக்கும் என் லைஃப் டைம்லேயே எவ்வளவோ கெபாப், எவ்வளவோ ஸ்டீக், எவ்வளவோ பீஃப், எவ்வளவோ சிக்கன் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இது என்னை இன்னும் நீ நிறையலாம் பார்க்கலடா அப்படின்றத சொல்லுது அப்படின்னு எனக்கு புரிய வைக்கிது. இன்னும் டேஸ்டியான ஃபுட் இந்த உலகத்தில் நிறையா இருக்குது அப்படின்னு. சார் ரைஸ் யூஸ்லாம் தட்டி விட்டு இன்னும் எல்லாத்துலேயும் ஒரு 3 பீஸ் வாங்கியிருக்கோம். எனக்கு ரைஸ் சாப்பிடணும் போல் இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ரைஸ் சாப்பிட்டு. பீஃபை பாருங்களேன், இந்த சைடு எப்படி பார்பிக்யூ ஆகிருக்கு பாருங்கள். அருமையாக அதை வந்து அந்த குச்சியில் குத்தி நறுக்குன்னு பண்ணியிருக்காங்க. டாப் நாச். சாஃப்ட்னஸ் தாங்க சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு மீட் லவராக எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அட போடா, இது மிஸ் பண்ண போகிறேன். இன்னும் 3-4 நாளில் எவ்வளோ சாப்பிட முடியுமோ இந்த மாதிரி பார்பிக்யூவாகவே சாப்பிட போகிறேன். நான் வீடியோக்காக தான் வேறு சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ப்ரெட்டு கூட வச்சா நச்சுன்னு இருக்கும். ஸோ இது பலாடி பிரெட் அப்படின்னு சொல்கிற ப்ரெட்டு கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கண்ட்ரி பிரெட் ஆர் லோக்கல் பிரெட் அப்படின்றது அந்த பலாடின்ற நேமு. ஸோ இது டபுள் இவங்கள மாதிரி தான் சாப்பிட்ணும். 2 கையில் பிச்சு அப்படி கறியை வச்சு. எஸ் வெரி குட். அந்த ரொட்டி கூட சாப்பிட்றப்ப இன்னும் அது நல்லாயிருக்கும். ஏன்னா வீட் ஃப்ளாரில் பண்ணுற ரொட்டி அது. அதை எடுத்து அப்படியே தயிர் நிறையா எடுத்து இப்படி ஒரு அருமையான டின்னர் வந்து எனக்கு இன்றைக்கி கடவுள் கொடுத்ததுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து அந்த இதுவும் சூப்பராக இருக்குது கைஸ். நீங்கள் இந்த எக் பிளான்ட்டோட இதோட அது எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். இது வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் அதுவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. அவுட்ஸ்டாண்டிங். காலிலேருந்து செம்ம கடுப்பாக இந்த சென்ஸ் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தேன். ஆனால் இந்த ஃபுட்டு என்ன அப்படியே ஒரு மாதிரி பயங்கர காம் ஆகிடுச்சு. இப்போ என் மைண்ட் செம்ம காமாக இருக்குது. என் மைண்ட் என்ன சொல்லிகிட்டே இருக்குன்னா இன்னும் அந்த கோஃப்தா ஒன்று வாங்கலாமே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது கைஸ். Excuse me. Can I get kofta alone? Kofta. Yes. How much? It's from the start, quarter, half kilo, or you can give me one kofta. One? Yes, one. Yeah, one. Okay. You will give or one kofta is okay for you? One okay. One kofta. ஓகே நீ போய் யோசிச்சுட்டு வரா, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி கேஸ் இந்த தைனி வந்து ரொம்ப தொடாதீங்க, ரொம்ப கசக்கும். கரெக்டாக தொட்டு சாப்பிடுங்க. கேஸ் This kilo. 1 kilo. Okay. Okay, this kilo. Okay. Kilo only. Okay. You like one? Yes. Okay. ஒன். ஐஸ் எல்லாம் தட்டி விடுங்க. கோஃப்தா அடிப்போம். ஏன்னா நாளைக்கு என்னால் சாப்பிட முடியலன்னா அதனால தான். நாளைக்குன்னு ஒன்று கிடையாது, இன்றைக்கே எல்லாத்தையும் அனுபவிங்க.
ரைஸ் தேவையில்லாமல் 100 இது எழுதி காட்டுறாப்புல. Beef kofta. Beef. The what you gave the beef costa or lamb beef too? Beef. No, lamb for and the mix. No mix, only kofta. No, this mix. This mix, okay. Mix. Okay. Okay, this mix. Yes, that's alone. Yeah, okay. Mix. Yeah, the kofta you give is a beef or lamb? One kofta, one lamb. No man, already you gave in a mix. Mix. What you give? That's a beef or a lamb? Mix lamb and beef. This plate in this plate. Mix. Yes, this No mix. rice. No, Mix, no no. I don't want mix. This. Beef, chicken, and then this one you already gave. This lamb. Lamb. Oh, lamb. Oh, okay, I want lamb. One lamb, one beef. No, lamb. Lamb. lamb one kofta. ஐயோ கூத்தா இருக்கு. ஒரு வழியாக அவருக்கு புரிய வச்சிட்டேன். அவங்கக்கிட்ட வந்து லேம்லேயும் கோஃப்தா இருக்குது, பீஃப்லேயும் கோஃப்தா இருக்குது. ஸோ இப்போ நான் ரெண்டுத்தையும் ஒரு பீஸ் கொடுங்கன்ட்டேன். போங்கடான்னு அவர் போயிட்டாரு. இங்கே என்கிட்ட பில்லு போட்டு காட்டுறாரு. ஆல்ரெடி நீ வாங்கியிருக்கிறது கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வருது. இது ஒரு ரைஸில் அந்த மிக்ஸ்டு கோஃப்தா, அதாவது இந்த மிக்ஸ்டு பிளேட்டே வந்து 450, ரைஸ் தனியாக ஒரு 50. இப்போ இது வேறு கேட்குறியேன்னு அது போடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது சுத்தமாக புரியல. ஒரு வழியாக ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு நான் என்ன கேட்குறேனோ அதை வந்து வேர்டிங்கில் காமிச்சேன். இப்போ தான் செட் ஆகிட்டாப்புல கைஸ். அவன் திருப்பி வந்துட்டான். About like one. Yeah, one stick. Okay, stick. Yeah, one. Yes, one. ஐயோ திரும்ப வந்துட்டான் பாவன். எடுத்தோன்னே 1/4 கிலோ வாங்கிடணும். 1/4 கிலோ 300 ரூபா கைஸ். ரெண்டும் கலந்து இந்த பீஃப் கோஃப்தா அண்ட் லேம் கோஃப்தா கலந்து 1/4 போர்ஷன் 300 ரூபா. அவர் பாவம், அவரும் பரவாயில்ல, டென்ஷன் ஆகாமல். சில பேர்லாம் மூஞ்சி காமிச்சிருவாங்க, இல்லைனா என்னடா இது போடான்றானுங்க. அதனால் இப்போ வந்து எஸ் one version mix. Kebab and kofta? No, I want just kofta. Only kofta? Only kofta. Only kofta. Yeah. Okay. So you serve in a quarter, half portions or a... Quarter kofta. This kofta 300. Oh, 300. Lamb or beef? This beef lamb barbecue. Beef. Beef lamb. Yeah, that's lamb barbecue. lamb, not beef. No, this beef lamb barbecue beef. Beef barbecue lamb. Okay, beef and lamb. Both. No, No, this actually sheep. Oh, sheep. No sheep. beef. No beef. Sheep. Sheep. Beef. Okay, beef sheep. Two together. Okay, together. Beef and sheep together. Okay. No. I'm asking you, this is a sheep or beef? Okay, kebab and kofta. Meat and barbecue. Okay. No, sir. Actually, I'm. That is cow. Cow. Yeah, this one is cow. Okay. No. I'm asking you. Okay. This one is sheep or cow? Okay. You have both? This one person, sheep and cow. How much it is? 300, huh? 300. 300. Oh, okay. More. Fine. Now. Yes. Kofta. Kofta. Yes. அப்போ ஆளை விடுறான்ட்டு போகுது. ஒரே போராட்டங்க ஆர்டர் பண்ணுறது கூட. என்ன தான் வருது, என்ன தான் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். எஸ். ஸோ நவ் இட்ஸ் அ ஷீப் ஆர் கவ்? Okay. வாட் இஸ் திஸ்? This kofta. Sheep. ஷீப். Sheep. ஒன்லி ஷீப். Only sheep. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எப்பா பரவாயில்லடா கைஸ். லேம்ப் கோஃப்தா ஒரு 1/4 போர்ஷன் இவ்வளோ இருக்குது கைஸ். இப்போ நான் கொஞ்சம் மனசார சாப்பிட்டு கிளம்புவேன். இப்போ இதை புரியும், ஏன்னா பீஃப் கோஃப்தாவும் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் எனக்கு வேணுன்றது, நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டது லேம்ப் கோஃப்தா தான். பார்பிக்யூ தான் பீஃப் பார்பிக்யூ. இதை தான் அவங்கக்கிட்ட நான் சொல்ல புரிய வைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது வந்து மிக்ஸ்டாகவும் கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலுமே அது 1200 அந்த 1 கிலோ. நீ லேம் வாங்கினாலும் சரி, பீஃப் வாங்கினாலும் சரி. மூச்சு முட்டிருச்சு எனக்கு. சுட கோஃப்தா வர்றா பாருங்க கைஸ். அந்த ஜூசினஸ்க்காக தான் கைஸ் வாங்கினேனே. டைஜஷன் அங்கே பாருங்கள் இன்னும் சிசில் ஆகிட்டு இருக்கு அந்த மேலே இருந்த அந்த பாட்டு.
பரவாயில்ல. லிட்ரலி ஜஸ்ட் மெல்ட்டிங் இன் மை மவுத் கைஸ். ஃப்ரெஷ்னஸ். இந்த ஆட்டுக்கறியில் நம்ம மோஸ்ட்டாக ஷீக் கபாப் வந்து சம்டைம்ஸ் மட்டன் ஷீக் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி நான் சாப்பிட்டதும் இல்லை, இதுக்கு மேலே நான் வந்து சாப்பிடுவேனான்னு எனக்கு தெரில. அது அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அழகை உங்களுக்கு நான் எப்படி காமிக்கிறதுன்னு தெரில. இங்கே பாருங்கள், அதில் இருக்க அந்த ஜூசினஸ் அதோட டேஸ்ட்டையே மாற்றுது. அது டேஸ்ட்டே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. என் கையில் பாருங்கள், இதெல்லாம் எண்ணெய் கிடையாது. அதிலேருந்து அந்த சார்கோலில் வச்சு வர ஃபேட்டு தாறு மாதிரி பிச்சு ரொட்டியை எவ்வளோ வச்சு டிப்பை போட்டு பெஸ்ட் எவர் lamb ஷீக் ஐ எவர் ஹேட். இது நாளைக்கு கூட சாப்பிட்ருக்கலாம், ஆனால் எனக்கு நாளைக்கு மேலே எப்பயுமே நம்பிக்கை கிடையாது. இன்றைக்கே அதை அனுபவிச்சிடணும்னு நினைப்பேன், அனுபவிச்சிட்ருக்கேன். நீ ஒரு மட்டன் லவர் அப்படின்னா ஈஜிப்ட் வாங்க, வந்து இந்த கடையில் lamb கோஃப்தா அதை அவங்களுக்கு சொல்லி எப்படியா புரிய வச்சுட்டு அதை வாங்கி சாப்பிடுங்க. ஸோ இப்போ கடைசியாக ஒரு பெரிய பைட்டாக போயிட்டு முடிச்சுட்டு கிளம்புவோம். டைம் ஆகிட்டே போகுது, 11:07. அப்படியே அந்த பாதி கோஃப்தாவை பிச்சு இதில் வச்சு அப்படியே எடுத்து இந்த பார்ஸ்லே போட்டிருங்க அந்த தைனியில் எடுத்து lamb கோஃப்தாவில் ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். அட போடா கைஸ், சாப்பிட்டு வரேன். வெரி குட். No, I had enough. Some drink. Mango It's okay. fresh, orange fresh. No. Egyptian tea, Turkish coffee, cappuccino. Oh, everything you have. Thank you. Yeah, thank you. பரவாயில்ல, தலை வந்து கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வச்சுது. ஸோ கைஸ், சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வாங்க இப்போ போயிட்டு எவ்வளோ ஆச்சுன்னு பார்ப்போம் பில்லு. இப்போ அதுக்கு ஒரு கூத்து இருக்குது. யா, எக்ஸ்கியூஸ் மீ, செக். Yes, very good. Yeah, full tank. But I don't like the rice, but lamb kofta is so good. Rice not good. I don't want to eat. Egyptian bagwan. Oh, okay. If I have tomato sauce, na rice will be good. Hummus. Sesame. Yeah, I know that sesame sauce. Hummus, sesame. Sesame, I know about that. Yeah. Okay, you add the water bottle or no? One water, okay. One water. Oh, okay. Then I will take. And the kofta and the mixed grill and rice. Okay. And the salad. I don't use the water bottle. No water? No water. No water. No problem. I don't drink water. I drink meat. 800. 800. Cool. No problem. Kofta I add was sheep, right? Sheep. Yeah. Okay. Thank you, man. ரொம்ப கஷ்டப்பட்டார். Yeah. See you tomorrow night. நாளைக்கு டைம் வந்தால் திரும்ப நைட்டு வந்து ஒரு 1/4 கிலோ கோஃப்தா போட்டு போக வேண்டியதான். தேங்க்யூ கைஸ். 800 எஜிப்தியன் பவுன். யா, தேங்க்யூ. சூப்பர் குட். Okay. சூப்பர் ஃபுட். இங்கே பாருங்கள் எவ்வளோ இந்த டைம் 11:30 இங்கே பாருங்கள் கோல் போட்டு எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். அடுப்பு செம்ம செட்டப், அதனால தான் இவ்வளோ டேஸ்ட்டு. வெரி குட். எஸ், கோஃப்தா வாஸ் குட். எஸ், கோஃப்தா வெரி நைஸ். Have a nice. தேங்க்யூ. ஹாவ் அ குட் நைட். see you tomorrow. ஸோ கைஸ், அவள் தான், ஒன்றுமே பண்ண முடியாது. சரியான டேஸ்ட்டு, சரியான ஃபுட்டு. போர்டு இது தான், ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. வந்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதோட நம்ம ரூமுக்கு போவோம். காலையில் 6 மணிக்கு எழுந்து பஸ்ஸை பிடிக்கணும். ஸோ நம்ம அப்படியே மாப்பிள்ளையும் பார்த்துட்டு வந்துடலாமா? எனக்கு என்னடா இங்கே நைட்டு தாங்க ஜாலியாகிறாங்களே எல்லாம். ஐ மீன் நைட்டு 3 மணி வரைக்கும் எல்லா கடையும் தந்துருக்கேன். நானே ஒரு நைட் பர்சன் தான். எனக்கு காலையில் தான் கடுப்பாக இருக்கும். நைட்லாம் ஒரு ஜாலி மூடுக்கு வந்துடுவேன். அது இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, இங்கேயும் ஜல்லா ஜில்லுன்னு இருக்கா. இப்போ அங்கே பாருங்கள், ஒரு ஆட்டோக்காரன் பறந்துட்டு வரான். இந்த பக்கத்துலேருந்து போகலான்னு பார்த்தா எந்த பக்கத்துலேருந்து வரானுங்க. ஓடிடு. எஸ், இப்போ போயிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் மட்டும் லைட்டாக வாங்கிக்கிட்டு ரூமுக்கு போவோம். கைஸ், நம்ம டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது முக்கியம் இல்லை. டேவை முடிக்கிறப்ப
சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வந்து முடிக்கணும். அதுக்கு நமக்கு பிடிச்ச விஷயத்தை ஏதாவது ஒன்று பண்ணணும். நமக்கு பிடிச்ச விஷயம் சாப்பிட்றது. அதை வந்து நல்ல ஃபுட் சாப்பிட்டோன்னே நல்ல மூடி இன்றைக்கி நல்லா தூங்குவேன்னு நினைக்கிறேன். லைட் அடிக்கிறான் அவுட் பாருங்கள், பாஸ் போடுறா போல். பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்துக்காதீங்களா? ஹலோ, நோ நோ நோ. அது மாதிரி கேஸ் இங்கே வந்து அந்த சில போதைப் பொருட்கள் அதெல்லாம் வேணுமான்னு கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இங்கே சின்ன பையன்லாம் வந்து கேட்குறான் அன்னைக்கு. ஸோ இப்போ நம்ம மாப்பிள்ளைக்கிட்ட போயிட்டு சும்மா ஸ்நாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு 2 சிப்ஸு பாக்கெட்டு, ஒரு கேக் ஒன்று நல்லாயிருக்கு இவனுங்கிட்ட, அந்த சீஸ் கேக் மாதிரி. ஸோ அதுவும் இதுவும் மட்டும் வாங்கிக்கிட்டு மாப்பிள்ளைக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நாளைக்கு பார்க்க மாட்டோம் அவனை. ஹே முஸ்தஃபா, ஐம் குட். நடப்பாவீங்களா? அந்த சிப்ஸ் இல்லைடா, ரெட் கலரில் இருக்கும். அது கோதுமையில் பேக் பண்ணி பண்ணுற ஒரு சிப்ஸு. நடப்பாவி இல்லையா? ஸோ இந்த ட்விங்கீஸ் வந்து நல்லா இருக்குது கேசிங்க. ட்விங்கீஸ் டபுள் க்ரீம். எஸ். How much? 50. You have cover? Yeah. அண்ட் இந்த பிஸ்கெட்டும் நான் அன்றைக்கி வாங்கிட்டு போனேன், நல்லா இருந்தது. இதுவும் நல்லா இருந்தது. இதெல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணது. ஸோ இது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வாங்குவோம். நைட்டு ஃபஸ்ட் இது நான் சாப்பிடுவோம். வாழைப்பழம் வாங்குவோமா? நல்லா இருக்குது. இந்த ஊர் வாழைப்பழம் வேறு நல்லாயிருக்கும். ஏண்டா இவ்வளோ சாப்பிட்டு வாழைப்பழம் வேணுமாடான்னு கேட்குறீங்களா? இவர் இங்கிலீஷில் பேசுவாராது இல்லையே. இந்த டைமில் தான் முஸ்தஃபா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். எங்கே அவன்? நோ 2 is enough. Okay. என்ன ஒரு இப்போ கீத்தை கொடுக்குறியே? How much? 20? 30? ஓ 30. Okay, thank you. 2 பழத்தை போட்டால் தான் நாளைக்கு கரெக்டாக இருப்பா போல் நம்ம சாப்பிட்ட மீட்டுக்கு. No problem. This. You have any other note? Yes, sir, it's very good. You have any other note? இப்போ பழம் வியாபாரம் இவ்வளோ காசு வச்சுருக்கான். This is good. But it's there. Yes, Egyptian, this is good. But how can I change that tomorrow? No change. No change? Tomorrow. No, it's okay. You have change or I will buy one. I have 10. Okay, I will have one. I have 10 pounds. I have 10 note. 1 minute. Okay. 2 பழம் 40 ரூபான்றான். Yes, thank you. Yes, 2 பழம் 30 பவுண்டா, 60 ரூபாவா? ஒரு பழம் 15 ரூபாவா? தெரில. நான் இப்போ போய் கேட்பேன், எவனையாவது கேட்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவன் என்ன இப்போதைக்கு அவன் என்கிட்ட எக்ஸ்ட்ரா தான் காசு வச்சு விற்றுருக்கான். பட் பரவாயில்ல, பழக்கடைக்காரன் அவன் என்ன பண்ணுவான் பாவம். இப்போ 2 ஏன்னா நம்ம சாப்பிட்ட மீட்டுக்கெலாம் பழம் கண்டிப்பாக சாப்பிட்ணும். அதனால் சாப்பிட்டு தூக்கத்தை போடுவோம். வாங்க இப்போ போய் தூங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? 11:23. என்னடா ஏதோ மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி நல்லா கறி விருந்து சாப்பிட்ற, வாழைப்பழம் வாங்கி போடுற, ஸ்நாக்ஸ் வாங்கின்னு போகிற, பிக்னிக் வந்திருக்கியா? அவ்வளோதான். இந்த ரூம்லலாம் ஆளுகிறானுங்கன்னு தெரியல. நைட்டு ஒரு 2 மணிக்கு மட்டும் கத்துறான். இங்கேருந்து எவனோ ஒருத்தன் கத்துறான். ஒரு லேடி வாய்ஸும் கேட்குது. எஸ், இன்னும் இவனை மட்டும் இப்போ இன்றைக்கி இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன்ல, அது எல்லாத்தையும் காப்பி பண்ணோம். காப்பி பண்ணி வச்சுட்டு படுக்க வேண்டியதான். இன்னும் வீடியோஸ் இங்கேருந்து ட்ரைவில் போட்டுவிட்ருக்கேன். நெட்டு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ தாங்க இங்க. இன்னும் 1.5 hour காமிக்குது. திங்ஸ்லாம் பேக் பண்ணதே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. 6 மணிக்கு எழுந்துட்டால் போதும், தூங்கிடக்கூடாது. 2 ஃபோன்லேயும் அலாரம் வைப்பேன். அண்ட் நாளைக்கு காலைல எழுந்திருக்கிறோம். இன்றைக்கி டே நல்ல சூப்பராக போச்சு கைஸ். ஜெராமிக் போய் சுற்றி பார்த்தேன், நிறைய இடத்துக்கு போனேன். அப்புறம் ரூஃப் டாப் போனாங்க, என்னை மைண்ட் ஃபோக் பண்ணி விட்டானுங்க. ஆனாலுமே பரவாயில்ல. அந்த பர்கர் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஷவாவி சாப்பிட்டேன். அந்த நைல் ரெஸ்டாரண்ட் மஸ்ட் ட்ரை கைஸ். அங்கே போய் கண்டிப்பாக பாருங்கள், நல்லா இருந்தது. ஃபுட்டும் நல்லா இருந்தது. அண்ட் அந்த டிசர்ட் சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே இப்போ போய் சாப்பிட்டது மறக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபுட், நல்ல டேஸ்டியான ஃபுட். ஸோ நம்ம ஊர் ப்ரைஸ் அதான் 800 சொன்னோம் பார்த்தீங்களா, பட் ஒர்த்து 11:26 ஆகுது. ஸோ குட் நைட் கைஸ். உங்களை நான் மார்னிங் பார்க்குறேன்.